Hi plus 2 students, exercise 1.3ல third sum. ஸோ இது வந்து ஒரு ஜாப் ரிலேட்டடான சம், ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏ மேன் இஸ் அப்பாயிண்டட் இன் ஏ ஜாப். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஜாப்பில் சேர்றாரு வித் ஏ மந்த்லி சேலரி ஆஃப் செர்டைன் அமௌண்ட். எவ்வளோன்னு சொல்லலை, மந்த்லி அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேலரியாக தர்றாங்க. அண்ட் ஏ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அது போக அவர்கிட்ட வருஷத்துக்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஊதிய உயர்வு, அதாவது சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எவ்வளவுன்னு இங்கே சொல்லலை. இஃப் ஹி சேலரி வாஸ் 9,800 per month at the end of the first month after 3 years of service. ஸோ நல்லா கவனிங்க, 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது வருஷம் வர அந்த ஃபர்ஸ்ட் மந்த், சரிங்களா, 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த ஃபர்ஸ்ட் மந்த்தில் அவருடைய சேலரி எவ்வளோன்னா 9,800 per month வாங்குறாரு, சரிங்களா. அடுத்தது 23,400 per month at the end of first month after 9 years. 9 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 23,400 வாங்குறாரு. ஸோ 2 சேலரி இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாங்குகிற சேலரி 19,800. 23,400 per month வந்து 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வாங்குறாரு. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும், ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ அவருடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவு, அவருடைய வருட ஊதிய உயர்வு என்ன, அதுதான் கண்டுபிடிக்கணும். மேட்ரிக் இன்வெர்ஷன் மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ டேக், இதில் 2 விஷயம் இருக்குது. என்ன, ஃபஸ்ட்டு வந்து சேல்ரி, டேக் எக்ஸை வந்து சேல்ரின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒய்யை வந்து ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற கான்செப்ட் படி எக்ஸு சேல்ரி ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் 2 சேர்த்து தான் எவ்வளோ வாங்குறாரு, 19,800 வாங்குறாரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம். அதே மாதிரி சேல்ரி ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் எத்தனை, 9 இயர்ஸ்க்கு அப்புறம் 23,400. ஸோ இப்படி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி சம் ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நமக்கு தெரியும், AX = B. அப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதும்போது 1 3 1 9. ஸோ எல்லாத்தோடைய கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னா முன்னாடி இருக்கிற நம்பர் 9, சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸு ஒய் = 9,800 23,400. ஸோ AXB இதுதான் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ நமக்கு ஃபார்முலா AX = B. அப்போ எக்ஸு தான் வேணும். அப்போ A இன்வெர்ஸ் = B. இந்த A இங்கே போச்சுன்னா A இன்வெர்ஸ் ஆயிடும், சரிங்களா. ஸோ இந்த சம்மில் நமக்கு A இன்வெர்ஸ் என்னன்னு தெரியணும், B என்னன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு என்ன வேணும், A இன்வெர்ஸ் வேணும். ஸோ A இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா 1/(A × adjoint A). இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. அப்போ என்ன செய்யணும், மாடுலஸ் A கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல A எழுதிட்டேன். இதுக்கு மாடுலஸ் A அப்படிங்கிறது 2த்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 9 - 3, ஸோ என்ன வரும் 6. ஸோ A மாடுலஸ் A ≠ 0ங்களால A - 1 எக்ஸிஸ்ட். ஸோ A இன்வெர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, அட்ஜாயினிங் A வேணும். அப்போ அட்ஜாயினிங் A ஃபார்முலா A இன்வெர்ஸ் = 1/(A × adjoining A). ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்.
ஸோ 1/6 அட்ஜாயினிங் ஏ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டுத்தோடைய சைனை சேஞ்ச் பண்ணணும், மறந்துடாதீங்க. இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் 9 1, இது ரெண்டுத்தோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே +1 இருக்குது, ஸோ -1, இங்கே +3 இருக்குது, -3, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து ஏ இன்வர்ஸ். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து 1/6 9 -3 -1 1. அப்புறம் நெக்ஸ்ட்டு பி. பி வந்து 19,800 அப்புறம் 28,400. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். இந்த ரோ வச்சு இந்த காலமை மல்டிப்ளை பண்ணணும். 9 இன்ட்டு, ஸோ மல்டிப்ளையில் 9 இன்ட்டு 198, 198 இன்ட்டு 9 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1782 வரும். இந்த 0 அப்படின்னு செஞ்சுருங்க, போட்டுருங்க. ஈஸி மல்டிப்ளிகேஷன். ஸோ 1/6 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 178200 அப்படின்னு வரும். 1,78,200. சரிங்களா? சரி, நம்ம இப்போ ருப்பீஸை பற்றி பேச வேண்டாம். நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு 28,400 போட்டிங்கன்னா 70,200 வரும். ஸோ இதுவுமே வந்து 3 இன்ட்டு 284 போடுங்க. 284 இன்ட்டு 3 12 25 2 6 7 வரும். ஸோ இது 23,012, மிச்சம் 1 10 0, மிச்சம் 1 7. அப்போ 7,200, 2 0 ஆட் பண்ணிடுங்க. ஈஸி மல்டிப்ளிகேஷன் சொல்கிறேன். அடுத்தது -1 கொண்டு பெருக்கினீங்கன்னா -19,800 ப்ளஸ் 23,400. ஸோ இது ரெண்டுத்தையும் சப் பண்ணுறது ரொம்ப கவனமாக சப் பண்ணுங்க. சின்ன விஷயந்தான், ஆனால் எல்லோரும் என்ன செய்கிறீங்க, மிஸ்டேக் விட்டுறீங்க. அந்தந்த டிஜிட் நேராக கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி போட்டு சப் பண்ணுங்க, கழிங்க. சாதாரண சப் கூட நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, மிஸ்டேக் விட்டுருந்தீங்க. அது வந்து இது 108,000 வரும், 1,80,000 வரும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை சப் பண்ணணும். 0வை விட்டுட்டு நீங்கள் நம்பரை மட்டும் சப் பண்ணாலும் சரி. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய விருப்பம். ஒன்றா இருந்தால், இல்லை எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா நார்மலாகவே இது பண்ணிடுங்க. ஸோ இது 3,600 வரும். ஸோ 1/6 1,80,000, தென் 3,600 வருது. ஸோ இது நார்மலாக 6 வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 are 6, பேலன்ஸ் 4, 7 6 are 1 6 are 6, 8 6 are 48. ஸோ இந்த 0லாம் அப்படி வரும். இந்த 6 போட்டிங்கன்னா 600. அப்போ என்ன வரும், 18,000 வரும், அப்புறம் 600 வரும். சரிங்களா? ஸோ இதுதான் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18,000, ஒய் ஈக்குவல் டு 600, which means this is salary, this is increment. ஸோ அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, அவனுடைய ஃபஸ்ட்டு சேல்ரி, திஸ் இஸ் ஃபஸ்ட்டு சேலரி, திஸ் இஸ் ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஆன்சர் எடுத்து எழுதணும்.